சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம் நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலதத்வம் நிச்சலதத்வே ஜீவன்முக்திः புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாகி முராரே. ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சதாசிவசமாரம்பாம் பகவத்பாத மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். தைத்திரிய உபனிஷத் பாஷ்ய வார்த்திகத்தில் பிரம்மானந்த வல்லி கடைசி அனுவாக்கம் 9வது அனுவாக்கம் பார்த்துட்டு இருக்கோம். இங்க இந்த நியோகவாதி அப்படின்ட்டு மீமாம்சகாலை பற்றி பேசிட்டு இருக்கார். அதான் எப்படி ஒத்துருக்கா அப்படின்னா, எந்த ஒரு வாக்கியமா இருந்தாலும் அது ஒரு கிரியையோடு சேர்ந்திருந்தா, ஒரு விதியோடு சேர்ந்தா, ஒரு கட்டளையோடு சேர்ந்திருந்தாதான் அதுக்கு பிராமான்யம். இங்க வேதாந்தத்துல கட்டளை இல்லாததுனால பிரம்ம விதாத்மோதி பலம் போன்ற வாக்கியங்கள்ல இதை தெரிஞ்சுக்கோ, இதை பண்ணு அப்படின்லாம் ஒன்றும் கட்டளை இல்லையே அப்படின்னா இருக்கே, அதெல்லாம் விசாரம் பண்ண. அப்படி மொத்தமா என்ன சொல்ல வர அப்படின்னா, வேதாந்தத்துக்கு பிராமான்யம் இல்லை என்பது அவளுடைய அபிப்பிராயம். பிராமான்யம் இருக்குன்னு சாதிக்கணும். ஆனா ஸ்ருதியை என்ன பண்ணிட்டு எதோவாத நிவர்த்தந்தே அப்பிராத்திய மனசாசகன்னு சொன்னதுனால வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாது அப்படின்னா சப்தத்தினால பிரம்மத்தை அறிய முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புண்டு, அதுக்கு சப்தத்தினால நேரடியாக அறிய முடியாது அதெல்லாம் பதிலாம் சொல்லியாச்சு. அதனால பிரமாதைவ பிரமேயம் சேது பிரமாணம் சமதிஸ்ததா சுரூபாச்சை ஏகரூபத்வாது நத்ததேது நிருச்சதே அப்படின்ட்டு இந்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றி அங்கே முடிச்சார். ஆனால் இன்னும் இருக்க விஷயம் என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, முதல்ல அதாவது இந்த அனுவாக்கத்திலேயே இப்போ நம்ம கிட்டத்தட்ட 96வது ஸ்லோகத்தில் இருக்கோம். இந்த புத்தகத்தில் ஒரு 93ன்னு வச்சுக்கோங்க, 93. ஆமாம், இந்த 38, 39 ஸ்லோகங்களில் நியோகவாதி அதாவது மீமாம்சக மதத்தை எடுத்து சொன்னார். அதுக்கு சமாதானம் அங்கேயும் சொல்லிட்டார். அவன் நம்மள கேள்வி கேட்கும்போது இப்படி இருக்கே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு சொல்லிட்டார். ஆனா அவளுடைய மதம் தப்புங்கிறத அங்கே எப்பேற்பட்ட தோஷம் இருக்குன்னு எடுத்துக்காட்டுறார். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, வேதாந்தத்துக்கு பிராமான்யம் எந்த விதமா சேர்றது அப்படிங்கிறது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு விஷயம் பிரமாணம், அதாவது வேதாந்தத்துக்கு பிராமான்யம் இருக்குன்னு நமக்கு ஒரு விதமான இருந்தாதான் அந்த அந்த வேதாந்தத்திலிருந்து வரக்கூடியதான பிரமேயம் இருக்கக்கூடிய அதுல நமக்கு ஒரு நிச்சய புத்தி வரும். நான் அதெல்லாம் நம்புறேனே அப்படின்னா நம்ம நம்பல. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த அளவுக்கு நமக்கு ஜீவ பிரம்ம ஐக்கியத்துல திட நிச்சயம் இருந்ததுன்னா லோக விவகாரத்துல இந்த அளவுக்கு நமக்கு ஈடுபாடு இருக்குமான்னு யோசிச்சு பார்க்கணும். ஆக சாதனையில வேதாந்த விசாரத்துல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. பிரகரண கிரந்தங்கள் எல்லாம் பார்த்துட்டு தர்க்கம் வியாக்கரணம் மீமாம்செல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் உபனிஷத் பாஷ்யாதிகள் படிக்கும்போது எப்படி நமக்கு புரிஞ்சுக்க முடியுமோ, நம்ம அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அப்ப அந்த அளவுக்கு நமக்கு விஷயங்களை தெரிவிக்கணுன்றதுக்காக தான் வார்த்திகம் இது பண்ணியிருக்காரு. இது ஏதோ மாதிரி இருக்கே, வேதாந்தத்துக்கு சம்பந்தமே இல்லையே. இதை கேட்டாருங்கிட்ட வார்த்திகம் இப்படிலாம் படிக்கணுமா, பாஷ்யமே தெளிவா இருக்கே அப்படின்னு கேட்டார். பாஷ்யம் தெளிவா தான் இருக்கு. பாஷ்யம் எப்பவுமே தெளிவா இருக்கு. பாஷ்யம் பிரசன்ன கம்பீரம் தத்விபஜ்ய பிரணீயத்தைன்னு தெளிவா எல்லாமே சொல்லியிருக்காரு. வியாக்கியானம் பண்ணவல்லாமே பாஷ்யத்தை அளவுக்கு தெளிவா யாராலையும் பேச முடியாதுன்றது எல்லாருமே ஒத்துந்த விஷயம். ஆனாலும் பாஷ்யம் படிச்ச உடனே நமக்கு புத்திபூர்வமா புரியுது. ஆமா சரியாதான் இருக்கு அப்படின்ட்டு புரியுது நமக்கு. ஆனா அது நம்மளுடைய ஒரு விவகாரத்தை மாத்துறத அப்படின்றத மாத்தல, இன்னும் வரைக்கும் மாத்தல. அப்ப என்ன பண்ணணும்னு இந்த மாதிரி விசாரங்கள் பண்ண புத்தி தீக்ஷ்ணமா ஆச்சுன்னா அப்போ பாஷ்யத்தை படிக்கும் போது நமக்கு வரக்கூடியதான அனுபவம் வேற. தெளிவெல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்க, அப்படிதான் பண்ணியும் காமிச்சிருக்காரு. சாதாரணமா ஏதோ மேலோட்டமா ஒரு உபன்யாசம் கேட்கிற மாதிரி பார்க்கறதுக்கும் இந்த அளவுக்கு விசாரம் பண்ணி பார்க்கறதுக்கும், இப்போ இனிமே உட்கார்ந்து எத்தனை பேரால நம்ம வியாக்கரணமும் மீமாம்சையும் படிச்சு அதுல இருக்க நியாயங்கள்லாம் எடுத்து பார்த்து மீமாம்ச நியாயங்கள்லாம் பார்த்து அது தர்க்கத்தோடு சேர்த்து பொருத்தி பார்த்து
அது நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குமா, நமக்கு அதுக்கு ஒரு நேரம் இருக்குமா, இல்லை அதுக்கான ஒரு முயற்சி பண்றதுக்கு ஒரு உற்சாகம் இருக்குமா அப்படின்னா தெரியாது. ஆனா பாஷ்யத்தோட ஒட்டி வாசியம்னு பண்ணி இங்க இருக்கக்கூடிய விசாரங்கள் எல்லாம் பண்ணி காட்டுறதுனால நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது தெரிஞ்சுக்க சரியா தெரிஞ்சுட்டா போல ஆகும். அதனால இந்த பாகங்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு நெருடலா இருந்தாலும் கொஞ்சம் கரடு முரடா இருந்தாலும் ஒரு பதமா அப்படி பார்த்து அன்வயம் பண்ணிட்டே வந்தோம்னா சுவாரஸ்யமா இருக்கக்கூடியது. இப்போ பாருங்க என்ன சொல்ல வர இந்த கண்டத்துல அப்படின்னா, அவ 2 விஷயம் சொன்னார். அதாவது கிரியையோட சேர்ந்து இருக்க விதி வாக்கியத்துக்கு தான் பிராமான்யம். சரியா? விதி வாக்கியம் இல்லை அப்படின்னா அதுக்கு அனுவாதம்னு சொல்லுவோம். அனுவாதம்னா முன்னாடி சொன்ன விஷயத்தையே 2வது தடவை சொல்லிட்டு தான் அனுவாதம். அது எதுக்காக சொல்லணும், அந்த மாதிரி சொல்லணுமா, இதுக்காக இல்லைன்னா அதுக்கெல்லாம் நிறைய பிரயோஜனம் இருக்கு. அந்த அனுவாதம்ன்றது இப்போ நான் ஒரு சுந்தரகாண்டம் எடுத்துக்கோங்களேன். ராமாயண கதையை 3 தடவை வருதுன்னு சொல்றேன். அது அனுவாதம் தான். அது ஒரு விதமா ஒரு தினத்தா சொல்லியிருப்பார், ஒரு மாதிரியும். அந்த போல அனுவாதம் நம்ம சொல்லலை. அதாவது சொன்ன விஷயத்த 2வது தடவை சொல்றதுன்னா அந்த விஷயம் சொல்ல. இப்ப வேதத்துல ஒரு இடத்துல இந்த யாகத்தினால் தர்ஷபூர்ண மாசத்தினால சொர்க்கத்தை அடையலாம், விஜயத சொர்க்கான தர்ஷபூர்ண மாசாத்தியம் விஜயத அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வாக்கியம் தள்ளி திரும்பவும் தர்ஷபூர்ண மாசத்தினால சொர்க்கத்தை அடையலாம்னு சொன்ன அது அனுவாதம். ஆனா அப்படி சொல்லியிருக்காரு. அந்த தர்ஷபூர்ண மாச யாகம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இப்ப அந்த வாக்கியத்துல தர்ஷபூர்ண மாச யாகம் பண்ணணும்ன்றது இருக்கு பார்த்தீங்களா. சொர்க்கம் உத்திஷ்ட தர்ஷபூர்ண மாச யாகம் அனுஷ்டாத்தவ்ய அப்படின்ற அம்சம் நமக்கு ஏற்கனவே பிராப்தம். அப்போ இந்த திரவியத்தினால தர்ஷபூர்ணமா யாகம் பண்ணு, இந்த காலத்துல பண்ணு அப்படின்னு வாக்கியங்கள்லாம் வரும். அக்னிஹோத்திரத்தை இருக்கும். இப்ப அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தின்னு இருக்கு. அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தின்னா அக்னிஹோத்திர ஹோமத்தை நீ செய்ய வேண்டும். எதுக்காகனா அது ஏதோ இஷ்ட சாதனம் ஒண்ணு மேல எங்கேயாவது சொல்லியிருக்கும். அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அப்ப அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தின்றதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது? ஜுஹோத்தின்றதுனால இதை செய்வாயாக அப்படின்னு உங்களுக்கு ஒரு கட்டளை கிடைச்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்குன்னா பயசா ஜுஹோதி, தத்னா ஜுஹோதி இப்படி போட்ட வாக்கியங்கள்லாம் இருக்கு. இந்த வாக்கியம் எதை விதிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இந்த வாக்கியம் எதை விதிக்கிறது அப்படின்னா ஹோமத்தை விதிக்கல. பயசா ஜுஹோதின்னு திப்பங்கிறதுனா போட்டுருக்கு. பால் நாள் ஹோமத்தை செய்வாய்னு கட்டளை இருக்கு அப்படின்னா அவன் என்ன சொல்ற, அப்ப நீ ஹோமம் பண்ணணும்ன்றது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சாச்சு. அதனால இந்த வாக்கியம் திரும்ப ஹோமத்தை விதிக்கிறதுன்னு சொன்னா இந்த வாக்கியமே வீணா போயிடும். அதனால ஏற்கனவே விதிக்கப்பட்டதான ஹோமத்துக்கு திரவியத்தை மாத்திரம் இங்க விதிக்கிறது. இது குணவிதின்னு சொல்லுவார். ஒரு குணத்தை விதிக்கிறது. அப்ப இந்த ஜுஹோதின்ற பாகம் இருக்கோ இல்லையோ, இது ஏற்கனவே பிராப்தம் நமக்கு. எங்க அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்ற இடத்துல அது பிராப்தம். அப்ப பயசா ஜுஹோதின்ற வாக்கியத்துல ஜுஹோதின்ற அம்சம் இருக்கே அது அனுவாதம். பிராப்த ஹோமோத்தேசேன தரிமாத்திரம் விதியதே அப்படின்னு மீமாம்சகர் சொல்லுவார். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஹோமம் பண்ணணும்ன்றது வேற வாக்கியத்தினால் கிடைச்சாச்சு. அதை ஜுஹோதி அங்கேயும் ஜுஹோதின்னு இருக்கு. செய்வாயாக, ஹோமம் செய்வாய், ஹோமம் செய்வாய் அப்படின்னு 2 இருக்கு. ஹோமம் செய்வாய்னா 2மே உங்களுக்கு அந்த சப்த மரியாதையா பார்க்கும்போது 2மே கட்டளை அப்படின்னு தெரியுது. ஆனா நீங்க முழுக்க பார்க்கும்போது ஹோமம் செய்யணும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படி பண்ணணும்? இதனால பண்ணணும், பால்னால பண்ண, தயிர்னால பண்ண அப்படின்னு விதிக்கிறதோ இல்லையோ. அப்போ ஒரு அம்சம் நமக்கு ஏற்கனவே பிராப்தம், இன்னொரு அம்சமானது அப்பிராப்தம். அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணு அப்படின்னும் போது சரி நான் அதை பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன திரவியம், எந்த காலத்துல பண்ணணும், எந்த தேவதைக்காக பண்ணணும், இதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப வேலை இருக்கிறது சொல்லும். ஆனா எல்லாமே ஜுஹோதி முடியறதுன்னு பாருங்களேன். அப்ப நம்ம இங்க என்னத்தை எடுத்துக்கணும்? புதுசா விதிக்கப்படுறது எதுவோ அந்த திரவியம் மட்டும்தான். அதுதான் புதுசா இருக்குதுன்னு பார்க்கணும். இது சந்தர்ப்பம். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. இந்த அனுவாதம் இருக்கே, ஜுஹோதின்ற அனுவாதம் இருக்கே, அந்த ஜுஹோதின்ற அனுவாதத்துக்கு பிராமான்யம் இல்லை. அவன் என்ன சொல்ற, அனுவாதத்துக்கு பிராமான்யம் இல்லைன்னு சொல்றான். கிரியையோட சம்பந்தப்பட்டிருக்கணும், அது சாபேட்சத்துவம் இருக்கணும், இந்த கிரியா சம்பந்தம் இவைகள்லாம் இருக்கணும்.
அது இல்லை அப்படின்னா சாபேட்சமோ அனுவாதமோ இருந்ததில்ல, சாபேட்சமா இருக்கணும். இது அனுவாதம் வந்து அப்படி இல்லை, ஆனால் அனுவாதத்துக்கு பிராமான்யம் இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து ஜுஹோதி அனுவாதம் தானே, அதுக்கு பிராமான்யம் இல்லையோன்னு. சரி, இப்போ பயசா ஜுஹோதின்ற வாக்கியம் என்ன பண்றது? இப்போ பயசா ஜுஹோதியோட சேர்ந்தா அதுதான் ஜுஹோதி தான் அப்பிராமான்யமாச்சு. ஜுஹோதின்ற அம்சத்துக்கு அப்பிராமான்யத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த பயசான்றது தனியா நிக்கிறது, அதை விதிக்க முடியாது. சரி, பயசான்றது பாலினால் அப்படின்றது, அது எது? பால்னா என்ன? திரவியம் தானே, சித்த வஸ்து தானே. அது சித்த வஸ்துவான பிரம்மத்தை போதிக்காதுன்னு சொன்னீங்க. இப்ப அந்த பால்ன்றதும் அந்த விதி விதிக்க கூடாது. அப்ப அதுக்கு அங்க எப்படி ஒத்துக்கிற? அப்போ சித்த வஸ்துவான பிரம்மத்தையும் போதிக்கலாம். நீ வந்து அந்த அளவுக்கு பிரம்மத்தை போதிக்கிறதுக்கு வேதாந்தத்துக்கு வழியே இல்லைன்ற அளவுக்கு போனா இங்க கிரியாகாண்டமே கெட்டு போயிடும், கர்மகாண்டமே கெட்டு போயிடும்ன்ற அளவுக்கு அவளுடைய பட்சத்துல தோஷத்தை சொல்லிட்டு வர. பிராமான்யம் அனுவாதானாம் நசேத் ஸ்வவிஷயே மதம். அனுவாதானம், அனுவாதங்களுக்கு பிராமான்யம் ஸ்வவிஷயே நசேது, தன் விஷயத்துல இல்லை அப்படின்னு நீ மதம் நினைச்சானால் பயோகுணஸ்த சம்பந்த ந ஜுஹோதினா பிராப்னோதி. பயோகுணஸ்த சம்பந்தோ ந பிராப்னோதி ஜுஹோதினா. அந்த பயோகுணம்ன்றது வந்து ஜுஹோதியோட சேரவே சேராது. ஏன்னா ஜுஹோதின்றது அனுவாதம், அதுக்கு பிராமான்யம் இல்லை. அப்ப அப்பிரமாணத்தோட இது சேரும். அப்பிரமாணத்தோட இந்த பயசுன்றது பயசான்னு சேர்ந்ததுன்னா இதுவும் தானே கெட்டு போகும். அப்ப அந்த வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லப்படும்? சொர்க்கே நைவ அதிசம்பந்த பயசேதம். அவ வேற விதமா சொல்லி பண்ற. அப்படி கிடையாது. நாங்க வந்து ஒரு இது வச்சிருக்கோம், எங்களுக்கு வந்து அந்த சப்தத்துக்கு யுத்தத்தி வருதுன்றது, சப்தத்துக்கும் வாக்கியார்த்தத்தை நாங்க சொல்றதுக்கு இந்த பாவனையோட அன்னையமாறுது அப்படின்னு சொல்லுவோம், இந்த பலனோட அன்னையமாறுதுன்னு சொல்லுவோம். இந்த பயசுன்றது வந்து எதோட சேர்றதுன்னா விரோதியோட செல்ல சொர்க்கத்தோட சேர்றது அப்படின்னு நான் அப்படியே அன்வயம் பண்ணிக்கிறேன். சொர்க்கேன இது அதிசம்பந்த பயசா. இந்த பயசுன்ற வாக்கியம், பயசான்ற வாக்கியம் பதமானது சொர்க்கத்தோட சேர்றதுன்னு சொன்னா அது அனுத்தரம், அது ஒன்றும் ஒரு சரியான பதிலாகாது. மாட்டமட்டத்துல வந்து பாவனையோட அன்வயமாகுதுன்னு சொல்லுவார். அது வியாபாரத்தோடு தான் எல்லாம் அன்வயமாகுது. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஆகாங்ஷம் இருந்ததுன்னா அதுக்கு வேற எங்கேயாவது அன்வயமாகும். அது அப்புறம் பாஷ்டிக்கு போகுதுன்னு சொல்லுவார். இவர் என்ன சொல்ற? சொர்க்கேனையும் அப்படி சம்பந்தம். பால் எதுக்காக? ஹோமம் எதுக்காக பண்றோம்? சொர்க்கத்துக்காக. ஹோமத்துக்கு பால் வேணும் எதுக்காக? சொர்க்கத்துக்காக. நெய் எதுக்காக? சொர்க்கத்துக்காக. எஜமான எதுக்காக இருக்காங்க? சொர்க்கத்துக்காக. அப்படி வந்து நாங்கள் அன்வயம் பண்ணி காட்டுறோம். அப்படின்னா சொர்க்கஸ்தே நாளம் திரவிய மாத்திரம் பயோயத. வெறும் பால் வச்சுருந்தா சொர்க்கம் கிடைக்குமா? சொர்க்கஸ்ய எத, அது அனுத்தரம், அது பதில் கிடையாது. எத எக்காரணத்தினால சொர்க்கஸ்ய சித்தையே திரவிய மாத்திரம் பயோ நாளம். சொர்க்கத்தை வந்து நம்ம சாதிக்கிறதுக்கு, அதை சுத்தி பண்ணிக்கிறதுக்கு வெறும் பயசு மட்டும் போறாது. கையில பால் எடுத்து வச்சிருந்தா சொர்க்கம் கிடைக்குமான்னு நமக்கு. அப்போது கிரியையோட சேரணும். அந்த கிரியை சொல்லக்கூடியதான ஜுஹோதின்ற பதமானது அனுவாதம்னு சொல்லிட்டார். அனுவாதம் பிரமாணம் நீதான் சொன்ன. அப்போ அந்த பயசுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது ஒண்ணு. அடுத்தது இன்னொரு சந்தர்ப்பத்தை எடுத்துக்கிறார். இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமான மீமாம்சா கிரந்தங்கள்ல அடிப்படையா சொல்லப்படுது. பரிபாஷா, நியாயப்பிரகாசம் போன்ற கிரந்தங்கள்லாம் சாதாரணமா மீமாம்சா சாஸ்திரம்னா என்னன்னு உள்ள பிரவேசிக்கிறதுக்கு சொல்லக்கூடியதான திருஷ்டாந்தங்கள். அது அங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இது ஒரு விசேஷமான விஷயம். அந்த அப்ராணயனம்னு சொல்லுவோம். அப்ராணயம்னா இப்போ நீங்க ஹோமம் பண்ணும்போது ஒரு ஒரு பாத்திரத்துல பிரணீட்டா பாத்திரம், ரோஷனி, பிரணீட்டா, இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் இருக்கும். அந்த ஒரு பாத்திரத்தில் கையில் ஜலத்தை எடுத்து வச்சுட்டு இப்படி அந்த ஹோமகுண்டத்தை சுற்றி ஜலத்தை மந்திரம் சொல்லி ஜலத்தை இது பண்ணுவோம். மாதிரியே தெளிப்பாளர்கள் யோசி. அதுக்கு பிரணயனம், பிரகர்ஷேன நயனம். அந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஹோமகுண்டத்துக்கு முன்னாடி 4 பக்கமும் ஜலத்தை இது பண்றதுக்கு பிரணயனம்னு பேரு. அதுக்கு அப்ரணயனம்னு பேரு. அது ஒரு சம்ஸ்காரம். அது பண்ணிட்டு தான் ஹோமம் பண்ணணும்.
அங்க என்ன வச்சிருக்கேன்னா அது எந்த ஜலத்தை இருக்குன்னா சமச பாத்திரம்னு ஒரு பாத்திரம் இருக்கு. அங்க நிறைய பாத்திரங்கள் இருக்கும். அது சமச பாத்திரம்னு ஒரு பாத்திரம். அதுக்கு முதல்ல ஜலம் விட்டு வச்சு அதுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி அதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருப்பார். ஹோமம் பண்றதுக்கு முன்னாடி அதை எடுத்து சமசேனா பிரணயே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. சமசேனா சமச பாத்திரத்துல இருக்க ஜலத்தினால அப்பிரணயனம் பண்ணணும். அது தேனுமன் சரஸ்வ தேனுமன் அப்படி பண்றாலும் இல்லையோ அது போல அப்படி அப்பிரணயனம் பண்ணணும். அங்க என்ன சொல்லிட்டேன்னா சமசேனாப பிரணயத்தின் சொல்லிட்டு சும்மா இல்லாம கோதோகனேன பசுகாமஸ்ய அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கு. இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ இவர் ஒரு எஜமானர் இருக்கார். அக்னிஹோத்திரம் பண்ணணும். நித்திய அக்னிஹோத்திரி. அவர் அக்னிஹோத்திரம் பண்ணணும். அக்னிஹோத்திரம் பண்ணணும் சங்கல்பம் பண்ண போறாரு. அவருக்கு அக்னிஹோத்திரம் தான் பண்ண என்ன பலன் வரும்? சாமியமா பண்றாருன்னு இருக்கும். அக்னிஹோத்திரம் சொர்க்கம் பலன்னு சொல்லியிருக்காரு. சொர்க்கத்துக்காக பண்றாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தா தேவையில்ல, இன்னொரு 4 பசுமாடு இருந்தா தேவையில்லைன்னு தோன்றது அவருக்கு. இப்ப அதுக்கு இன்னொரு கர்மா பண்ணுவானே. அதனால வேதம்னு சொல்லிட்டு நீ நித்திய அக்னிஹோத்திரம் பண்றது எப்படியோ பண்ணும்போது இதையும் சேர்த்துக்கோ. கோதோகனேன பசுகாமஸ்ய பசுகாமனை இருந்ததுன்னா அப்போ கோதோகன பாத்திரம், பால் கறக்கிற பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தை வச்சுட்டு அப்பிரணயனம் பண்ணணும். மற்றதெல்லாம் அந்த அக்னிஹோத்திரம் முழுக்க அந்த ப்ரொசீஜர் முழுக்க அதே தான். ஒன்றும் ஒரு மாற்றமும் கிடையாது. மந்திரம் தேவதை எது நாள் நட்சத்திரம் ஒன்றும் வராது. எல்லாம் அப்படியே பண்ணிட்டே இருக்கு. சமச பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இந்த கோதோகன பாத்திரத்தை ஜலத்தை வச்சுட்டு அதில் அப்பிரணயனம் பண்ணா உங்களுக்கு அக்னிஹோத்திரத்துக்கு என்ன பலன் வருமோ அது உண்டு, கூடவே பசுபலமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. கோதோகனேன பசுகாமஸ்ய அப்படின்னு. இதுக்கு குணபல சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு குணத்தினால ஒரு விசேஷ பலம் வருது அப்படின்ட்டு. இப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும். இது அப்பிரணயனம்ன்றது முன்னாடியே இருந்துச்சாச்சு. அப்ப இந்த கோதோகன பாத்திரம் அது சொல்றது, அது வரக்கூடியதான பலன் சொல்றது, இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? வெறும் கோதோகன பாத்திரத்தினால உங்களுக்கு பசுமாடு வீட்டு வாசல் நிற்காது. அப்ப என்ன பண்ணணும்? கர்மா பண்ணணும். கர்மா பண்ணணும், அப்பிரணயனம் பண்ணணும். அக்னிஹோத்திரத்தில் அப்பிரணயனம் ஏற்கனவே விதிச்சாச்சு. அப்ப இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? அனுவாதத்துக்கு பிராமான்யத்தை ஒத்துக்கலைன்னா இந்த சந்தர்ப்பத்துல நீ என்ன பண்ண போறன்னு கேட்கிறாரு. பிரணய சாதனத்துவம் பிராப்தம் தஸ்மாத நூத்திரே விசிஷ்டோபாஸ்ரயம் திரவியம் அதோலம் பசு சித்தையே. பிராப்தம் சாதனத்துவம் எதுக்கு? பிரணயத்துக்கு. அது சாதனம். அப்பிரணயனம்ன்றது ஹோமத்துக்கு ஒரு சாதனம், ஒரு சம்ஸ்காரம். அது பண்ணாதான் ஹோமம் சித்திக்கும்ன்றது அது பிராப்தம். பிராப்தம் சாதனத்துவம் பிரணயத்துக்கு வந்தாச்சு. தஸ்மாது பிரணய அனுத்தியதே. அதனால அங்க பிரணயம்ன்றது வெறும் அனுவாதம் தான். கோதோகனேன பசுகாமஸ்ய பிரணயத்துன்றது வெறும் அனுவாதம் தான். புதுசா அங்க ஒன்றும் இருக்கிறதுக்கு இல்லை. விசிஷ்ட உபாசிரயம் திரவியம். அந்த திரவியமானது ஒரு விசிஷ்டமாக இருக்குது. விசிஷ்டம்னா ஒன்னத்தோடு கூடி இருக்குது. அந்த ஹோமத்தோட சேர்ந்து அப்பிரணயனம்ன்ற சம்ஸ்காரத்தோட சேர்ந்து இருந்தாதான் அலம் பசு சித்தையே. அது அந்த அப்பிரணயனம்ன்ற ஒரு விதியோ ஒரு கிரியையோட சேர்ந்து இருக்கக்கூடியதான கோதோகன பாத்திரம் பசுவுக்கு போகும், பசு சுத்திக்கிறதுக்கு போகும். அது இந்த பிரணயனம்ன்றது உங்களுக்கு என்ன? ஏற்கனவே அனுவாதம் தானே, அது ஏற்கனவே விதிச்சிருக்கோம் இல்லையோ. அப்ப என்ன பதில் சொல்லப்படுற? அவன் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கிறான். கோதோகன பின்னம் சாதனம் மதம் அப்படி கிடையாது. நீங்க பாத்திரத்தை மாத்தினா அது கிரையே வேற. நீங்க வெங்கல பானையில சாதம் வைக்கிறதுக்கும் குக்கர்ல சாதம் வைக்கிறதுக்கும் அந்த ப்ரொசீஜரும் வேற, அதுல வரக்கூடியதான அன்னமும் வேற. அது போல நீங்க இது சமச பாத்திரத்துல அப்பிரணயனம் பண்ணா அது ஒரு விதமான கிரியை. கோதோகனத்துல நீங்க அப்பிரணயனம் பண்ணா அது வேற. அதனால இது புதுசு, இது விதிக்குதான் விதிக்கிறது, அனுவாதம் இல்லை அப்படின்னு சொல்லுவேனால் கோதோகனத்து பின்னத்வாது சாதனம் பின்னம் மதம் சேது. இது வேறையா இருக்கிறதுனால சாதனமும் வேறன்னு சொல்லுவேனால் பிராப்தா பிரணயதி சாத்திய வேதாது பின்னதா அப்படி இல்லாது பிரணயதி சாத்திய வேதாது
விபின்னதா பிராப்தா. அது பிரணயதி அப்படின்றது அந்த சாத்தியம் தான், அதுலேருந்து வரக்கூடியதான பலன் தான் வேறு. அதனால பிரணயனம்ன்றது வேறு இல்லை. ஆனோபாதான சூன்யத்வாத் அப்ராமான்யம் மதம் யதி. இப்ப இன்னொரு தடவை சொல்லிடுறா, பிராப்தா பிரணயதி இत्यस्य சாத்தியபேதாது விபின்னதா. சமசாது பிரணயதி காரகாது ததாவிதஸ்ய கோதோகனஸ்ய பின்னத்வாது பிரணயனாக்கியது சாதனம் வித்தியதே இது சங்கியதே. ஆனது இல்லை. ஏதி கோதோகன சமசபேதாது பிரணயதி பேதः ததா ஸ்வர்கபசுதாதிபேதாது பிரணயதி பேதः சியாது. அப்ப என்னாகும், அந்த சாத்தியம் கொஞ்சம் வெறும்ன கோதோகனேன பசுகாமஸ்தேன்னு பண்ணா சமசேன அப்பிரணயம் பண்ணா சொர்க்கம் வரும். கோதோகனேன பசுகாமஸ்தேனா பசு வரும். சாத்தியம் பேதமா இருக்கோ இல்லையோ. கோதோகன சமத்த பேதா பிரணயதி ததா சொர்க்க பசு சாத்திய பேதாது. இது ஒன்றுக்கு சொர்க்கம்ன்றது சாத்தியம், சாத்தியம்னா பலம். இன்னொன்றுக்கு பசுன்றது ஒரு சாத்தியம். அந்த பேதத்தினாலையும் அப்போ வேற வேற பிரணயம்னு ஆயிடுறது. அப்போ கர்மாவே வேற ஆகும். ஆனா நீ ஒத்துக்கலையே, ரெண்டும் ஒரே அக்னிஹோத்திரம் தானே வச்சுருக்க. ஜோதிஷ்டோம தர்ஷபூர்ணமாசவது உபயதாவே அசித்த விதான பிரக்ரியா பாத்தியதா இது தூஷயத்தை பிராப்தா. நீ பாத்திரம் மாறினா கிரியா கர்மாவே மாறிடும்னு சொன்னா வேற வேற பலனுக்கு ஒரே கர்மா இப்படி ரெண்டு வேற வேற பலன் கொடுக்கலாம். அப்போ பலன் வேறன்னா நீ கர்மா வேறன்னு தானே ஒத்துக்கணும். ஆனா ரெண்டும் ஒரே கர்மான்னு தானே ஒத்துருக்க. இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா வேற, அந்த பக்கத்துலேருந்து பார்த்தா ஒன்று பொருந்தவே பொருந்தாது. அதனால ஒன்று அது அன்வயமாறுது, அணுவாதம்னு தான் ஒத்துண்டாகலாம். அணுவாதத்தோட அன்வயமாறுதுன்னு சொன்னா அணுவாதத்துக்கு பிராமான்யம் ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தன் மதத்துக்கு வர ஆத்ம ஆனோபாதான சூன்யத்வா அப்ராமான்யம் மதம் எதி. அதெல்லாம் சரி, கோதோகனமாக இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், பயசா ஜுகோதி தத்னா ஜுகோதி இவைகள்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் நம்ம ஒரு உபாதானம் பண்ணிக்க முடியும். ஒரு ஆணம் எடுத்துக்கலாம், வேண்டான்னு தள்ளலாம். நீங்க சொல்லக்கூடியதான ஆத்மஸ்வரூபம் ஆனோபாதானம் வெளிர்முக்தமாக இருக்கு. அது கொள்ளவும் முடியாது, தள்ளவும் முடியாது. ஆனோபாதான சூன்யத்தாது அப்ராமான்யம் எதி மதம். எதி ஆனோபாதான சூன்யத்தாது அப்ராமான்ய மதம். அப்படிப்பட்டது அந்த வாக்கியத்தை கேட்டதுனால, ஓஹோ சரி, இதனால நான் இதை பண்றேன், இனிமே இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு எந்த ஒரு தீர்மானமும் பண்ண முடியாது. அப்ப அந்த வாக்கியத்தை வச்சு என்ன பண்றது? நீங்க சொல்ற வாக்கியமும் வேதாந்த வாக்கியமும் அப்படிதானே இருக்குன்னு கேட்கிறேன். பிரம்மாஸ்மி பரிஜானம் அப்பிரமாணம் பிரசஜ்யதே. அதனால பிரம்மாஸ்மி அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சா அதனால என்னாச்சு அவனுக்கு? பரிஜானம் அப்பிரமாணம் பிரசஜ்யதே. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே மாதிரிதான் இருக்கான். குரு சொல்றாரு, அப்பா நீ பிரம்மம் தான், சரி நான் பிரம்மம் தான். இது அதனால அவனுக்கு என்ன மாறி போச்சு? ஒண்ணுமே மாறல. அப்ப அந்த வாக்கியத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, ஆத்மத்வாத் அனுபாதேயம் அனன்யத்வாத் அஹேயதா. அப்ப அது ஏன் ஆனோபாதான விநிர்முக்தம்னு நான் சொன்னேன். ஆத்மத்வாத் அனுபாதேயம், அது ஆத்மாவாகவே இருக்கு. அதனால போய் ஒன்றும் எடுத்துக்க வேண்டியது இல்லை. அனன்யத்வா, தன்னோட வேறு இல்லை. என்னோட வேற ஒரு பொருள் இருந்ததுன்னா நான் வேண்டான்னு தள்ளிவிடலாம். இது நானாகவே இருக்கும்போது எப்படி தள்ளிவிட முடியும்? அனன்யத்வாத் அஹேயதாய, அனோபாதான முக்தம் நான் ஒத்துக்கிறேன். அது எனக்கு முக்கியமான பட்சமாச்சு வேணுமே. அபிதாசுதேஸ்தேதேதே. ஆக அப்படிப்பட்டதான ஒரு ஆனோபாதான இல்லாததான ஒரு வஸ்துவ அபிதாஸ்ருதி சொல்றது. நான் முன்னாடி சொல்லிட்டேன், அபிதாஸ்ருதிலாம் பார்த்துட்டோம். அந்த அபிதாஸ்ருதியினால இதை நான் தெரிஞ்சுள்ளதுக்கு அப்புறம் அந்த விதிவாக்கியம் எனக்கு என்ன பிரயோஜனத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது? அதனால ஒரு பிரயோஜனம் இல்லையே. இப்படிப்பட்டது அது ஆத்மத்வாத் அனுபாதேயம் அனன்யத்வாத் அஹேயதா. இப்படிப்பட்ட சுரூபத்தை அபிதாஸ்ருதி எனக்கு சொல்லிக் கொடுத்த பிறகு விதிவாக்கியம் என்ன காரியத்தை பண்ண போகுது? அனூப்தேரபி மானஸ்தம் நைவத்வான்ஷை விலுப்யதே நியோகானு பிரவிஷ்டத்வாத் எதைவ அபிதாஸ்ருதே. அனூப்தே, அந்த அனுவாதம் இருக்கு, அதுக்கு பிராமான்யம் நைவத்வான்ஷை விலுப்யதே அபிதாஸ்ருதே நித்தியபேட்சாமந்தரேன இத்தம் பிராமான்யேதி
எது அனுவாத சப்திதானாந்த சுவார்த்தே பிராமான்யுக்தம் தன்ன சித்தியதி அப்படின்ட்டு அவன் சொன்னா, சரி நீங்க அபிதாசத்துக்கு பிராமான்யம் வச்சுக்கோங்க, ஆனா அனுவாதத்துக்கு பிராமான்யம் இல்லை, அனுவாத வாக்கியங்களுக்கு பிராமான்யம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் யதா அபிதாசதே சுவார்த்தே பிராமான்யம் யோகான பிரவேசம் அந்தரேன சம்பவதி இத்துக்தம் ததைவ அனூக்தி சப்திதானாம் பதானாம் அர்த்தவாதானாம் சுவார்த்தே மானத்துவம் யோகான பிரவிஷ்டம் காகோபமயீன நிவாரியம் சக்கியதே. அபிதாஸ்ருதிக்கு பிராமான்யத்தை ஒத்துண்டுதான் ஆகணும், அது முன்னாடி தீர்மானம் பண்ணியாச்சு, அது எப்படி ஒத்துந்தியோ அதே போல இங்க இந்த அனுவாத வாக்கியங்களுக்கும் பிராமான்யம் உண்டு, பதங்களுக்கும் பிராமான்யம் உண்டு. ஏன்னா அவன் பதத்துக்கே பிராமான்யம் இல்லை, பதங்களுக்கும் பிராமான்யம் உண்டு அப்படின்றத அவளை ந விலுப்பியதே, அப்படி என்ன நைவ விலுப்பியதே, அவளால் அதை லோகம் பண்ண முடியாது, இல்லைன்னு நிராகரிக்க முடியாது. அனுப்பிரபி மானத்துவம் அனுவாதங்களுக்கும் பிராமான்யமானது நைவ துவாங்ஷையில் விலுப்பியதே. துவாங்ஷம்னா காக்கா, அது காகோபமய மீமாம்சகைன்னு எழுதுறாரு. வெறும்னா கத்திலே இருக்கும், அதாவது அர்த்தமே இல்லாமல் கத்தின்னு இருக்க, அர்த்தமே இல்லாமல் பேசுறான்றது அப்படி ஒரு வசதி. அது காகோபம் காக்கா போல கத்தின்னு இருக்கான், ஆனா அவன் வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை, அவனால இதை நிராகரணம் பண்ண முடியாது. யோகான பிரவிஷ்டத்வா எதைவ அபிதாசதே, எப்படி அபிதாசதிக்கு நியோகான பிரவிஷ்டத்வாது பிராமான்யம் நம்ம சொல்லி கடைசியில் இல்லைன்னாச்சோ, அதுபோல இவைகளுக்கும் யோக அனுப்பிரவிஷ்டத்வா யோக அனுப்பிரவிஷ்டத்வாது பிராமான்யம்ன்றது அவனால சொல்லவே முடியாது அப்படின்ட்டு இது வரைக்கும் சொன்னார். இதுக்கு மேல ஏவம் சதி திருஷ்டாந்தோ பவதான் நோபபத்தியதை நியோகாதேவ விஞ்ஞானம் நிச்சயவ நியமக்குதான்ட்டு மேல இதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அதை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் மந்திரத்துக்கான அர்த்தம் மேல சொல்லிட்டு போறாரு. இது அடுத்த வாரம் பார்ப்போம்.